காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக. ஆண்டவராகிய தேவன் கடந்த 4 மாதங்களில் நம்மை கண்மணி போல பாதுகாத்து பயணங்கள், தொழில்கள், வேலைகள், பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து இந்த 5வது மாதத்தையும் காணும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த 5வது மாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும், உங்கள் பிரயாசங்கள், உங்கள் தொழிலுக்கும், நீங்கள் செய்து வருகிற ஊழியங்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி, அனுகூலமாக இருக்கும்படி, உங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படி நான் மனதார உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மாதம் கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவாராக. மகா வறட்சியான காலங்களிலும் நடத்துகிற தேவன் உங்களையும் நடத்துவாராக. கர்த்தர் உங்களை வர்த்திக்க செய்வாராக. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது: விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ ஜனமே, அருமையான இந்த காலை பொழுதிலே வர்த்திக்க செய்வார் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையான இந்த காலை பொழுதிலே ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களை கர்த்தர் மனதார ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த கொரிந்தியர் நிருபத்தை பவுல் எழுதுகிற பொழுது சிறையிலிருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறார். அவர் சிறையிலிருந்த நாட்களில் தேசங்களிலும் கொடிய பஞ்சம், சபைகளிலும் தேவைகளுக்கு மிகப்பெரிய பஞ்சங்கள் ஏற்பட்டிருந்தது. இப்படிப்பட்டதான காலத்தில் தர்ம சகாயத்தை குறித்து, தான தர்மங்களை குறித்து ஸ்தோத்திரம் பவுல் எழுதுகிறார். கூடுமான வரை தான தர்மங்களை, தர்ம சகாயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று எழுதின பொழுது மக்கதோனியா திருச்சபை மக்கள் ஸ்தோத்திரம் ரொம்ப இக்கட்டில், ரொம்ப கஷ்டத்தில், ரொம்ப வருத்தத்தில் இருந்த போதிலும் கூட அவர்களால் இயன்றதை அவர்கள் செய்தார்கள். இயன்ற தர்ம சகாயத்தை செய்தபடியால் அந்த இடத்துல பவுல் அவர்களை வாழ்த்துகிறார். அவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுகிறார். இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதையையும் அளித்து அதை பெருக பண்ணி அதை வர்த்திக்க பண்ணுவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, விதைக்கிறவனுக்கு அவர் விதையை தருகிறார், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை தருகிறார், அந்த விதையை பெருக பண்ணுகிறார், அந்த விதையை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த வேதத்தில் விதையை குறித்து நம்ம படிக்கும் பொழுது பல கோணங்களில், பல விதங்களில் அதை நம்ம சிந்திக்கலாம். விதை என்பது ஸ்தோத்திரம் நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஜெபத்தை விதையாக விதைத்து கொண்டிருக்கிறோம், விசுவாசத்தை விதையாக விதைத்து கொண்டிருக்கிறோம், சுவிசேஷத்தை விதையாக விதைத்து கொண்டிருக்கிறோம், கண்ணீரை விதையாக விதைத்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக, ஊழியங்களுக்காக நம்முடைய காணிக்கைகளை விதையாக விதைத்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 4 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைய விதைகளை விதைத்து கொண்டே இருந்தீங்க. ஜெபத்தை விதைத்து கொண்டே இருந்தீங்க, விசுவாசத்தை விதைத்து கொண்டே இருந்தீங்க, ஸ்தோத்திரம் கண்ணீரை விதைத்து கொண்டே இருந்தீங்க, சுவிசேஷத்தை விதைத்து கொண்டே இருந்தீங்க. ஸ்தோத்திரம், ஒருவேளை அந்த விதைப்புக்கேற்ற அறுவடையை கிடைக்காமல் போயிருக்கலாம். இந்த 5வது மாதத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் விதைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஜெபம் என்கிற விதையை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். நிச்சயமாகவே அருமையான 5வது மாதத்திலே கர்த்தர் உங்களை வர்த்திக்க செய்ய விரும்புகிறார், உங்களை பெருக செய்ய விரும்புகிறார். உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் பிரயாசங்களையும், நீங்கள் செய்து வருகிற சகல ஊழியங்களையும் ஆண்டவர் பெருக செய்ய விரும்புகிறார். கர்த்தர் உங்களை வர்த்திக்க செய்ய விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வர்த்திக்க செய்வார் அல்லது வர்த்தித்தல் என்று சொல்லும் பொழுது பெருக செய்தல். ஆண்டவர் இருக்கிற நிலைகளில் இருந்து உங்களை பெருக பண்ண விரும்புகிறார். உங்கள் வருமானத்தை பெருக பண்ண, உங்கள் பொருளாதாரத்தை பெருக பண்ண, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பெருக பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். 2வது, இந்த வர்த்தித்தல் அப்படிங்கிறது வளர செய்தல். ஸ்தோத்திரம். உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி,
உலக வாழ்க்கையிலும் தேவன் உங்களை வளர விரும்புகிறார். நீங்கள் இன்னும் வளர வேண்டும். ஜெபத்திலே, வேத தியானத்திலே, ஆவிக்குரிய காரியங்களிலே இன்னும் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உலக பிரகாரமான வேலைகளில், வருமானங்களில் ஸ்தோத்திரம் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மூன்றாவது, இந்த வர்த்திக்க செய்தல் என்பது மேன்மைப்படுத்துதல். ஸ்தோத்திரம், ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு இழுத்து செல்லுதல், உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லுதல். ஒருவேளை இந்த 4 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான அவமானங்களை, பலவிதமான நிந்தைகளை, பலவிதமான தூசிப்புகளை சந்தித்து இந்த 5வது மாதம் எப்படி இருக்குமோ, இந்த 5வது மாதமாவது எனக்கு ஆசீர்வாதமாய் இருக்குமா என்று சொல்லி அங்கலாய்ப்புகளோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை பெருக பண்ணுகிற தெய்வம் உங்களை வர்த்திக்க செய்வதாக சொல்லுகிறார். நிச்சயமாகவே உங்கள் வேலைகளை அவர் வர்த்திக்க பண்ணுவார். உங்களுடைய எதிர்காலத்தை வர்த்திக்க பண்ணுவார். உங்களுடைய பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் ஊழியங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சந்ததியை வர்த்திக்க பண்ணுகிற தெய்வம், செல்வத்தை வர்த்திக்க செய்கிற தெய்வம், வசனத்தை, வார்த்தைகளை அவர் வர்த்திக்க பண்ணுகிற ஒரு தெய்வம். ஊழியம் செய்கிற லேவியரை அவர் வர்த்திக்க பண்ணுகிற தெய்வமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனை வர்த்திக்க செய்யும் பொழுது, வர்த்திக்க பண்ணும் பொழுது அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து படிக்கும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 30ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவஜனமே, ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனை வர்த்திக்க செய்வாரானால் ஸ்தோத்திரம், நடக்கிற ஒரு மாற்றம் என்ன, நிகழ்கிற ஒரு மாற்றம் என்ன? ஆண்டவர் ஒரு மனிதனை வர்த்திக்க செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையில், அவங்க குடும்பத்தில், அவங்க ஊழியத்தில் முதலாவது என்ன நடக்கும் அப்படின்னா, அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்கள் குறுகி போவதில்லை. ஆண்டவர் உங்களை வர்த்திக்க செய்யும் பொழுது நீங்கள் குறுகி போவதில்லை. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை வர்த்திக்க செய்யும் பொழுது நீங்கள் குறுகி போவதில்லை. உங்களுடைய வியாபாரத்தை, உங்கள் தொழில்களை, உங்கள் பிசினஸ்களை ஆண்டவர் வர்த்திக்க செய்யும் பொழுது நீங்கள் குறுகி போவதில்லை. உங்கள் ஊழியத்தை கர்த்தர் வர்த்திக்க செய்யும் பொழுது நீங்கள் குறுகி போவதில்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவுகளைத்தான் கொண்டு வருமே தவிர ஒரு நாளும் ஸ்தோத்திரம் குறைவுகளை கொண்டு வராது. ஸ்தோத்திரம், தெய்வத்திற்காக வாழ்கிற, தெய்வத்திற்காக ஜீவிக்கிற, தெய்வத்திற்காக கொடுக்கிற, தெய்வத்தையே நம்பியிருக்கிற உங்களை ஆண்டவர் வர்த்திக்க செய்யும் பொழுது ஸ்தோத்திரம் நீங்கள் குறுகி போவதில்லை. பாருங்கள், சாரிபாத் விதவை வீட்டிலே ஸ்தோத்திரம் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருந்தது. தேவ மனிதன் முதலாவது அப்பத்தை சுட்டு எனக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது ஸ்தோத்திரம், அந்த கடினமான சூழ்நிலையிலும் முதல் அப்பத்தை சுட்டு கொடுத்தது பிற்பாடு பார்த்தீங்கன்னா, அந்த அப்பத்தை கொடுத்ததுனால இருந்த கொஞ்சம் மாவையும் எண்ணெயும் பயன்படுத்தி அந்த ஸ்தோத்திரம் அந்த அப்பத்தை கொடுத்ததுனாலே அவள் கெட்டு போகவில்லை, அவள் குறுகி போகவில்லை. நாளுக்கு நாள் அந்த எண்ணெயும் மாவும் பெருகி கொண்டே இருந்தது. அந்த தேசத்தில் இருக்கிற பஞ்சகால முடிவுக்கு வருகிற வரைக்கும் அந்த எண்ணெய் மாவும் குறைந்து போகவில்லை. அவளை ஸ்தோத்திரம் வெட்கப்படுவதற்கோ அவமானப்படுவதற்கோ ஆண்டவர் விடவில்லை. என் கண்பான தேவ பிள்ளைகளே, தெய்வத்திற்காக பிரயாசப்படுகிற உங்களை, தெய்வத்திற்காக கொடுக்கிற உங்களை, தெய்வத்தையே நம்பியிருக்கிற உங்களை ஒருபோதும் வெட்கப்படுவதற்கு ஆண்டவர் விடவே மாட்டார். இந்த 5வது மாதத்திலே உங்களை வர்த்திக்க செய்கிற பொழுது நீங்கள் குறுகி போவதில்லை. அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம் வளர பண்ணுவார். பாருங்கள், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனதுனாலே ஆபிரகாம் குறுகி போகவில்லை. சொத்துக்களை பங்கிட்டு, ஆஸ்தைகளை பங்கிட்டு, மந்தைகள் எல்லாம் பங்கிட்டு, ஸ்தோத்திர நிலங்களை பங்கிட்டு, இனிமேல் எந்த விதமான காரியங்களும் வேண்டாம் என்று சொல்லி ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போனார். ஆனால் லோத்து பிரிந்து போனதுனாலே ஆபிரகாம் கெட்டு போகலை, ஆபிரகாம் குறுகி போகலை. நாளுக்கு நாள் ஆபிரகாமை விருத்தி அடைய பண்ணினார். அன்பானவர்களே, மனிதர்கள் உங்களை பகைக்கலாம், மனிதர்கள் உங்களை நிராகரிக்கலாம், மனிதர்கள் உங்களை விட்டு பிரிந்து போகலாம். உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்க வேண்டியவர்களே உங்கள் வளர்ச்சியை தடுக்கலாம். அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆசீர்வதிக்கிற தெய்வம் உங்க கூட இருக்கிறபடியால் நிச்சயமாகவே நீங்கள் குறுகி போவதில்லை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல பாருங்க, ஈசாக்கு ஒவ்வொரு துறவகளை தோண்டும் பொழுது சத்துருக்கள் வந்து அதை மூடி போடுவார்கள், துறவகளை தூர்த்து போடுவார்கள். தொடர்ந்து அவர் துறவகளை தோண்டி கொண்டே இருக்கும் பொழுது சத்துருக்கள் வந்து அந்த துறவகளை மூடி போடுவாங்க. அந்த துறவகளை மூடினதுனால ஈசாக்கு குறுகி போகவில்லை, வர்த்திக்க செய்கிற காலம் வந்தது. நாளுக்கு நாள் அவர் விருத்தி அடைந்தார், நாளுக்கு நாள் ஈசாக்கு பெருகச் செய்தார். சத்துருக்கள் வந்து சமாதானமானார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம், உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யலாம், உங்களை பழி வாங்குகலாம். ஒருவேளை உங்கள் வருமானத்தை, உங்கள் நன்மைகளை, உங்கள் ஆசீர்வாதங்களை அவங்க நஷ்டப்படுத்தலாம். ஆனாலும் ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களை குறுகி போவதற்கு விடவே மாட்டார். ஒரு மனிதனை தெய்வம் வர்த்திக்க பண்ணுவாருன்னா அவன் குறுகி போக மாட்டான். இந்த 5வது மாதத்தில் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிரயாசங்கள், உங்கள் வியாபார ஸ்தலங்கள், நீங்கள் செய்கிற ஊழியங்கள் குறுகி போவதில்லை. அது வர்த்திக்க பண்ணுவார், அதை பெருக பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நடக்கிற ஒரு காரியம் ஸ்தோத்திரம், அவர்களை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஒரு மனிதனை கர்த்தர் வர்த்திக்க செய்யும் பொழுது அந்த இடத்துல செய்யப்படுகிற ஒரு காரியம் மகிமைப்படுத்துவேன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அப்போ என் கண்பான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற பொழுது அந்த மகிமையை கொண்டு வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று வேதத்தில் படிக்கிறோம். தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாரானால், தெய்வம் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரானால், உங்கள் வியாபாரத்தை, உங்கள் தொழில்களை, நீங்கள் செய்கிற ஊழியங்களை அவர் ஆசீர்வதிப்பாருன்னா உங்களுக்கு அவமானம் அல்ல, அது மகிமையாக மாறும். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்திருக்கிறார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ அவர் மகிமைப்படுத்துகிற தெய்வம். அதே வெட்கப்பட்ட, அவமானப்பட்ட, நிந்திக்கப்பட்ட இடத்துல அவர் ஸ்தோத்திரம் உங்களை மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை பெருகச் செய்யும் பொழுது, ஆண்டவர் உங்களை வர்த்திக்க செய்யும் பொழுது அந்த இடத்துல ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துவார். ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். ஆபிரகாமை வர்த்திக்க செய்யும் பொழுது கடற்கரை மணலை போல ஸ்தோத்திரம் நட்சத்திரங்களைப் போல பெருகச் செய்வேன், வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னார். அப்படி பெருகச் செய்த பொழுது இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமை கர்த்தர் மகிமைப்படுத்தி வருகிறார், மேன்மைப்படுத்தி வருகிறார். ஈசாக்கை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். அந்நிய தேசத்தில் யோசேப்பை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்தினார். எனக்கு அன்பான தேவஜனமே, மனிதர்கள் உங்களை அற்பமாக பார்க்கலாம், ஸ்தோத்திரம் அற்பமாக பார்க்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அற்பமாய் பார்க்கிற கண்கள் எல்லாம் உங்களை ஆச்சரியமாய் பார்க்கிற நாட்கள் வரும். அப்போ முதலாவதாக ஆண்டவர் உங்களை வர்த்திக்க செய்யும் பொழுது நீங்கள் குறுகி போவதில்லை. இரண்டாவது, ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துகிற பொழுது ஸ்தோத்திரம் உங்களை வர்த்திக்க பண்ணும் பொழுது உங்களை மகிமைப்படுத்துவார். அவமானப்படுவதற்கோ நிந்திக்கப்படுவதற்கோ ஆண்டவர் உங்களை விட மாட்டார். மூன்றாவது நடக்கிற காரியம் என்ன? ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிரயாசத்தையும் வர்த்திக்க செய்யும் பொழுது நடக்கிற மூன்றாவது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் 19 வசனத்திலே அவர்கள் சிறுமைப்படுவதில்லை, அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ சிறுமைப்படுவதில்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் தாழ்ந்து போவது, அதாவது பார்த்தீங்கன்னா சிறுமை என்பது அவமானம் அல்லது நிந்தை அல்லது தூசிப்பு அல்லது வருத்தம், தலைகுனிந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை. அப்படி வேதம் அனுமதிக்கவில்லைன்னு பைபிளை படிக்கிறோம். சிறுமை ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் வராது. தெய்வம் உங்களை வர்த்திக்க செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தலைகுனிந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வராது, அவமானப்படுகிற ஒரு சூழ்நிலை வராது. ஸ்தோத்திரம் மனிதர்களுக்கு முன்பதாக கைகட்டி நிற்கிற ஒரு சூழ்நிலை வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம், அவர் சிறுமைப்படுத்தாத தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், நகோமி சொன்னால் தேவன் என்னை சிறுமைப்படுத்தினார் என்று. ஸ்தோத்திரம். ஆனால் அந்த தாயார் பெத்லகேமில் இருந்திருந்தாங்கன்னா சிறுமை வந்திருக்காது. என் கண்பானவர்களே, நாம் தேவ சித்தம் செய்வதற்கு பழக வேண்டும். நாம் எந்த இடத்தில் இருக்க வேண்டும், எந்த இடத்தில் வாசம் பண்ண வேண்டும், எந்த இடத்துல ஊழியம் செய்ய வேண்டும், எந்த இடத்துல தேவன் இருக்க சொல்லுகிறார், எந்த வேலையில் இருக்க சொல்லுகிறார், எந்த இடத்தில் இருக்க சொல்லுகிறார், உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன, உங்கள் குடும்பத்தை குறித்த தேவ சித்தம் என்ன, உங்கள் எதிர்காலத்தை குறித்த தேவ சித்தம் என்ன, உங்கள் வாழ்க்கை குறித்த தேவ சித்தம் என்ன, உங்கள் ஊழியத்தை குறித்த தேவ சித்தம் என்னங்கிறத நீங்கள் இனம் கண்டுபிடித்து அந்த தேவ சித்தத்தை செய்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள்னா அந்த தேசத்தில் சிறுமைப்படுவதற்கு ஆண்டவர் உங்களை அனுமதிக்கவே மாட்டார். அதே தேசத்தில், அதே பட்டணத்தில், அதே கிராமத்திலே ஆண்டவர் உங்களை சிறுமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரம் உங்களை பேரை பெருமைப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பாருங்கள், ஸ்தோத்திரம், 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்ட யோசேப்பை அந்நிய தேசத்தில் சிறுமைப்படுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. ஸ்தோத்திரம், இழந்து போன மந்தைகளை இழந்து போன பிள்ளைகளை இழந்து போன யோபுவை ஆண்டவர் சிறுமைப்படுத்தாமல் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். அழுது கொண்டிருந்த அன்னாளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அவளை சிறுமைப்படுத்தாமல் அவள் பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்தினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 49 அதிகாரம் 13வது வாக்கியம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்ட தம்முடையவர்கள் மேல் அவர் இரக்கமாயிருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. என் கண்பான தேவஜனமே, ஆண்டவர் உங்கள் மேல் இரக்கமாயிருக்கிறார். நித்திய கிருபையுடன் உங்களுக்காக இந்த 5வது மாதத்தில் இறங்குகிறார். அவர் உங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறபடியால் நீங்கள் குறுகி போவதில்லை, நீங்கள் சிறுமைப்படுவதில்லை. ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார். இந்த 5வது மாதத்தில் உங்கள் குடும்பத்தை மகிமைப்படுத்துவார், பிள்ளைகளை மகிமைப்படுத்துவார், வியாபாரத்தை தொழில்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார், உங்கள் ஊழியங்களை தெய்வம் மகிமைப்படுத்துவார். தேவ சுத்தம் செய்வதற்கு அர்ப்பணிங்க, தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசிங்கள், விசுவாசத்தோடு முன்னேறி செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த 5வது மாதத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த 5வது மாதத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை வாழ்க்கையிலே குடும்பத்திலே குறுகி போன நிலைமையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இவர்கள் குறுகி போகாமல் ஆண்டவரே இவர்கள் பெருகுவார்களாக. அப்போ சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவையும் கர்த்தர் பெருக செய்தது போல இவங்க ஆசீர்வாதங்களை, இவங்க பொருளாதாரங்களை, இவங்க நன்மைகளை கர்த்தர் பெருக செய்ய ஜெபிக்கிறாண்டுகிறேன். 2வது, இவர்களை மகிமைப்படுத்தும் அப்பா. அவமானப்பட்ட இடத்துல, நிந்திக்கப்பட்ட இடத்துல, தூஷிக்கப்பட்ட இடத்துல, அதே வேலை செய்கிற ஸ்தலத்துல, அதே பள்ளியில, அதே கல்லூரியில, அப்ப அதே கிராமத்துல, அதே தேசத்துல இவர்களை உயர்த்துவீராக, இவர்களை மகிமைப்படுத்துவீராக, இவர்களை கனப்படுத்துவீராக என்று நான் மனதார ஜெபிக்கிறேன். 3வது, அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீர் சிறுமைப்படுத்தாத தேவனாய் இருக்கிறீர். எங்கே தலைகுனிந்து வாழ்கிறார்களோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. சிறுமைகள் மாறட்டும், வெறுமைகள் மாறட்டும், நிறைவுகள் உண்டாக ஜெபிக்கிறேன். இந்த 5வது மாதம் இவர்களுக்கும் குடும்பத்திற்கும் வேலைகளுக்கும் வருமானங்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். 5வது மாதத்தில் இவங்க பயணங்களை கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக, முன் செல்வீராக. பண நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள், இக்கட்டான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.